ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலமாக இருக்கும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால மனசுக்குள்ள சில கிளேசங்கள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான சிந்தனையோ தீர்க்கமான முடிவோ எடுக்க முடியாத காலகட்டமாக இருந்தது. இப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே ஏற்றமான காலம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றம் மாற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாவம் இந்த காலகட்டத்தில் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கிறது. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சீராகும். அதை தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு தை மாதம் அமையும்.